வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா வாழைக்காயை பற்றியது. வாழைக்காயில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் பற்றி பார்க்கலாம். என்னடா இது வாழைக்காவை பற்றியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னுட்டுலாம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஒன்றே ஒன்றுங்க, இஞ்சியை காய வச்சாதான் சுக்குன்றதே சில நேரம் நமக்கு மறந்து போயிடுது. அந்த மாதிரி அப்பப்போ அதோட நன்மைகளை பற்றி தீமைகளை பற்றி பேசும்போது அதில் இருக்க நன்மைகள் அதிகமாக இருக்குன்னும் போது அதை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது தப்பே இல்லைங்க. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கிறது. இதை பழமாகவும் நம்ம கோவில்களிலும் இந்து இதுகளிலும் அதிகமாக சேர்த்துக்கப்படுது. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா உடனே ரத்தத்தில் கலந்து நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் விரதம் இருப்பவர்கள் விரதத்தை முடிக்கும் போது பாலும் பழமும் சேர்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு சக்தியை உடனடியாக ரத்தத்தில் கலந்து ரத்தத்தையும் சுத்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாழைப்பழத்திற்கு இருக்கு. இது வாழைக்காயை பற்றி. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம். அது வாழைக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நச்சுத்தன்மை, உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையை எடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் இதில் நார் சத்து 2.6% இருக்கிறதால உங்களுக்கு மலச்சிக்கல், சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், குடல்ல வர கேன்சர், இதை எல்லாத்துமே தடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாம இதை சாப்பிட்டீங்கன்னாவே ஒரு நிறைவு கிடைச்சிடும். அதனால நீங்க உடல் எடையையும் குறைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உணவு. இது பார்த்தீங்கன்னா வாழைக்காயில கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நம்ம பயப்படுவோம். ஆனால் இதில் அந்த அளவுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் வாயு தொல்லை, வாயு சம்பந்தப்பட்ட வயிறு உபசம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாத்திரம் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கலாம். மற்றவங்க எல்லாருமே வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கலாம். அப்படி 2 நாள் கூட சேர்த்துக்க முடியலைன்னாலும் மாசத்துல வர அமாவாசை திதி அன்னைக்கு கண்டிப்பா முன்னோர்களுக்கு படையல் இடும்போது வாழைக்காயையும் பொரியலாவோ அல்லது புட்டு மாதிரி செஞ்சோ, வறுத்தோ, குழம்புல போட்டோ, அவியல் செஞ்சோ வச்சு படையல் போட்டு எடுத்துக்கலாம். மாசத்துல கண்டிப்பா ஒரு நாளாவது சேர்த்துக்கிட்டு இதுல இருக்க பயனை நீங்க அடையணும். வணக்கம் நண்பர்களே.